விஜய் பேசிய இடத்திலிருந்து சுமார் 300 மீட்டர் ரேடியஸ் இப்படித்தான் இடம் இருக்கின்றது. பல பேர் அணிந்து வந்த அந்த கண்ணாடியினுடைய நிலையை பாருங்கள். நாம் இது மட்டுமல்ல, பல பேருடைய அந்த காலணிகள், ஹேண்ட்பேக், அவர்கள் கையில் கட்டியிருந்த வாட்சுகள், அதே போல கையில் போட்டிருந்த மோதிரங்கள், கம்மல், வளையல் உள்ளிட்ட பலவிதமான பொருட்களை இங்கே பார்க்க முடிகின்றது. பலரும் இங்கே குழந்தைகளை அழைத்து வந்திருக்கின்றார்கள். இங்கே நாம் பார்க்கலாம், ஒரு பெண் குழந்தை, இந்த குழந்தையினுடைய அந்த கால் சைஸை பார்த்தாலே தெரியுது. ஒரு 5ஆம் வகுப்பு, ஒரு 10 வயதுக்குள் தான் இந்த குழந்தை இருந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் செருப்பை எல்லாம் கூட கழட்டி போட்டுவிட்டு இங்கிருந்து தப்பித்தால் போதும். இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு சிறுவனுடைய காலனியாகத்தான் தெரிகின்றது. அந்த காலனிகளை எல்லாம் விட்டுவிட்டு நாம் இங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று ஓடி இருக்கிறார்கள். ஆண்கள், பெண்கள் என்று இங்கு பாருங்கள், பெண்களுடைய காலனி இருக்கின்றது. பல பேர் பெண்களுடைய காலனிகள் தான் இங்கே இருக்கின்றது. அவர்கள் இங்கிருந்து தப்பித்தால் போதும் என்று தப்பி ஓடி இருக்கிறார்கள். இந்த இடம் முழுவதுமே ஒரு பெரிய போராட்டம் நடந்தால் அல்லது ஒரு பெரிய புரொடெஸ்ட் நடந்தால் எப்படி இருக்குமோ அதுபோல இந்த இடம் இருப்பதை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து நாம் பார்க்கக்கூடிய இடம் முழுவதுமே அது போலத்தான் இருக்கிறது. விஜய்க்காக கட்டப்பட்ட பேனர்கள் சிதறுண்டு கிடக்கின்றது. பல இடங்களே வாட்சுகள் சிதறி போய் கிடக்கின்றது. அதே போல இந்த இடத்திலே அந்த மரத்தின் மீது சில பேர் ஏறி நின்று கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த மரத்தினுடைய கிளை ஒடிந்து விழுந்ததிலே மரத்தின் மீது இருந்தவர்களும் கீழே விழுந்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் கீழே இருந்தவர்களும் கூட சிதறி அவர்கள் கீழே விழுந்ததாக சொல்கிறார்கள். பல பிஞ்சு குழந்தைகளை அழைத்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் அழைத்து வந்ததற்கான அடையாளமாக இங்கே சிதறி கிடக்கக்கூடிய ஷூவை பார்க்கலாம். 10க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்திருக்கிறார்கள் என்பது ஒரு பெரிய அதிர்ச்சியான, நமக்கு கண்ணீரை அல்ல ரத்தத்தையே வரவழைக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. இதுபோன்று பிஞ்சு குழந்தைகளை அழைத்து வந்து அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் அந்த குழந்தைகள் இன்றைக்கு இந்த உலகத்தை விட்டே சென்று விட்டார்கள் என்பது ஒரு பெரிய சோகமான செய்தியாக இருக்கின்றது.